பாலியகுட நகரசபை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் ஷாமில சந்தருவான் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் 11:15 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நகரசபை உறுப்பினருடன் வருகை தந்த ஒருவர் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் நகரசபை உறுப்பினரையும் அவருடன் வந்த நபர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். குறித்த சம்பவம் தொடர்பில் 5 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பழைய கண்டி வீதியிலேயே இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நகரசபை உறுப்பினர் ஷாமில சந்தருவான் 2011ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு 6வது இடத்திற்கு தெரிவானார். திருமணமானவரான இவர் தனது 23வது வயதில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று காலை மகனுடன் நீதிமன்றத்திற்கு சென்றேன். அதன் பின்னர் அன்னதான நிகழ்வொன்றுக்கு போவதாக கூறிவிட்டு சென்று சிறிது நேரத்தில் வந்தார். பின்னர் தொலைபேசி அழைப்பொன்று வந்தது. அவர் போனார். அங்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இது அரசியல் நடவடிக்கை. வரவு செலவு திட்டம் தோல்வியடைய செய்து வழக்கு தொடரப்பட்டது. பின்னர் மேயருக்கு எனது மகனின் ஒத்துழைப்பு கிடைக்கின்றது என்று கூறியே இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. என்றும் தவறு செய்யாத ஒருவர். தலைவரே, நாம் இருவரும் தனிமைப்பட்டுள்ளோம். ஏனி அனைவரும் சென்றுவிட்டனர். இருப்பினும் மக்களுக்கு சேவை செய்வோம் என்று கூறுவார். இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற பகுதியில் சில துப்பாக்கி ரவைகளும் காணப்பட்டன. உயிரிழந்த நகரசபை உறுப்பினரும் மேலும் ஒருவரும் கார் ஒன்றில் சென்றுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாலியகுட நகரசபை உறுப்பினர் உயிரிழந்துள்ளார். தற்போது கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற பிரபாத் மதுசங்கவிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கொலையாளிகள் அவர்களை சிறிது தூரம் விரட்டி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளுக்காக 5 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. நீதவான் விசாரணைகள் மகர பிரதான நீதவான் தர்ஷிகா விமலசூரிய தலைமையில் இடம்பெற்றது. ராகம போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரியாஞ்சித் பெரேராவும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நகரசபை உறுப்பினரான ஷாமில சந்தருவானின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக ராகம போதனா வைத்தியசாலைக்கு இன்று பிற்பகல் கொண்டு செல்லப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் களனி பிரதேச சபை உறுப்பினர் ஹசித்த மடவல சுட்டுக் கொல்லப்பட்டார். களனி வராகுட பிரதேசத்தில் அமைந்துள்ள தனது வீட்டிற்குள் காரில் இருந்து இறங்கி சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அவரின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது.